அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து கொஞ்சம் பொட்டன்ஷியலாக பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்க ஒரு 1 வீக் 2 வீக் மாதிரி ஹோல்டு பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அந்த வகையில் முதல்ல பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எஃப் தான். ஸோ நம்ம முதல்ல இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 5-6 மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆல் டைம் ஹையை தொட்டது வந்து பார்த்திங்கன்னா 2007. ஸோ பல வருடங்கள் கழிச்சு 2024 வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எஃப் வந்து இந்த இடத்துல வந்துச்சு. அண்ட் பல மாதங்களாக வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து மல்டி இயர் பிரேக் அவுட் ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஓகேங்களா. என்றைக்குமே கன்சாலிடேஷன் எதுக்கு வரும் அப்படின்னா பையர்ஸ் வந்து பொசிஷன் எடுத்தால் தான் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம வந்து ஒரு பெரிய அப்சைட் மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து நடந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மேலே 1 2 3 4 ஒரு கிட்டத்தட்ட 5 ரெசிஸ்டன்ஸ் வந்து அது ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சப்போர்ட் எடுத்திருக்கு. நல்லா ட்ரையாங்கிளில் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு மந்த்லி சிபிஆரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன மாதம் வந்து உங்களுக்கு மந்த்லி சிபிஆருக்கு மேலே இருந்துச்சு. பட் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு மந்த்லி சிபிஆருக்கு மேலே போகிறதுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரையாங்கிளில் வந்து பிரேக் அவுட் நடக்கும்போது உங்களுக்கு வந்து மந்த்லி இதுதான் வந்து அடுத்த மாதம் வரக்கூடிய மந்த்லி சிபிஆர். அது வந்து ஒரு நேரோ சிபிஆராக வந்து வரப்போகுது. ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் வந்து ரெக்டாங்கிள் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து அடுத்த மாதம் ஃபார்ம் ஆகக்கூடியது. உங்களுக்கு வந்து மண்டே அன்னைக்கு இந்த சிபிஆர் தான் வரும். ஸோ இந்த சிபிஆரையும் தாண்டி போச்சு அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சிபிஆர்லேயும் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கும். அண்ட் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ல இருந்துமே ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ பொட்டன்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இந்த R1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த R1 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த லாங் டேர்மில் நம்ம போட்டிருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி சிபிஆரை தாண்டும் போது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 5-5.5% வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் S1ங்கிறத நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனும் பக்கத்தில் வருது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடாக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு 1:1 ரிஸ்க் ரிவார்டில் கூட ட்ரேட் பண்ணலாம். ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1:1 தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 5% உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா. பட் நீங்கள் வந்து உங்களோட ஹோல்டிங் டைம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களால் 1:2 1:3 வரைக்கும் கூட வந்து கண்டிப்பாக ஹிட் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து சில வாரங்களோ சில மாதங்களோ நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஸ்டாக். உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸையும் யூஸ் பண்ணி இதில் என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி சர்ஃபெக்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன இந்த வீக் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஆனால் பிரேக் அவுட்க்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது பிக் ஆகலை. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டாக்குங்க. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு புல்லிஷ் பெனன்ட் பேட்டர்னை வந்து இது போட்டிருக்கு. இங்கே கீழே இந்த இடத்துல ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 200% மேலே போச்சு. 200% மேலே போயிட்டு உங்களுக்கு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் டு த லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் டு த லோ. ஒரு 37% 200% போயிட்டு 37% தான் ரீட்ரேஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டாக் தான். அண்ட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பிரேக் அவுட் ஆனதில் பெரிய விக்கு வந்துருச்சு போன மாதம் உங்களுக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இதுதான் அந்த விக்கு வந்த இடம். அதனால தான் நல்ல கன்சாலிடேஷன் ஆயிடுச்சு. இந்த கன்சாலிடேஷன் வந்துமே ப்ரைஸ் கீழே போகாது. இந்த இடத்துல பையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பிரேக் ஆகும்போது உங்களுக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிடைக்கும்போது கன்ஃபார்மாக இந்த ஸ்டாக்குமே பெருசாக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சிபிஆர் வைஸ் பார்க்கும்போது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போன மாதமே வந்து இந்த பிரேக் அவுட் ஆச்சு பார்த்திங்களா. ஜூலை மாதத்துலேயே ஒரு பிரேக் அவுட்டுங்கிறத கொடுத்துருக்கு. உங்களுக்கு ப்ரைஸ் ஒரே நாளில் வந்து சிபிஆர்லேருந்து மந்த்லியோட R2 தாண்டி போனால் ஆனால் அப்படியே கீழே வந்துட்டான். திருப்பி சிபிஆர் கிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். அண்ட் போன மாதம் ஃபுல்லாகவே சிபிஆர் கீழே முடிச்சிட்டான். ஸோ அடுத்த மாதம் சிபிஆரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இவனுமே இந்த இடத்துல தான் வந்து வரப்போகிறான். ஸோ நான் உங்களுக்கு போட்டு காட்டணும் பாருங்கள். இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு சிபிஆர் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ தட் இந்த சிபிஆர் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரையாங்கிளையும் பிரேக் அவுட் நடந்துடும். ஸோ டெக்னிக்கலாகவும் உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கிது. சிபிஆர் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் லைனையுமே தாண்டி பிரேக் அவுட்டும் கொடுத்துருது. ஸோ அப்படி அது கொடுக்கும்போது நீங்கள் வந்து இதுலேயுமே வந்து ட்ரேட் அப்படிங்கிறது எடுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கலாம். மந்த்லியோட S1 கீழே வைக்கலாம். ஸோ ஒரு வேளை இந்த இடத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வச்சிங்கன்னா 4% தான் ஸ்டாப் லாஸ் வரும். மந்த்லி S1 கீழே வச்சிங்கன்னா அரௌண்ட் 6% ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த R1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் மந்த்லியோட R1 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து S1 ஸ்டாப் லாஸாக வைக்கிறீங்கன்னா R1 வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு ரிஸ்க் ரிவார்டு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால
மோஸ்ட்லி நீங்கள் வந்து ரிஸ்க் ரிவார்டை வந்து பார்த்துங்க 1:1 வேணுமா 1:2 வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களோட அனாலிசிஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்மில் ஆல் டைம் ஹை வரைக்கும் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1:4 ரிஸ்க் ரிவார்டே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன ஸ்டாப் லாஸ் அண்ட் பெரிய ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக்கில் ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது வரும். இதில் இன்னும் மொமெண்டம் அப்படிங்கிறது பில்டப் ஆகலை. ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கங்க. கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணும்போது பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் இதில் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்கார்கோ லாஜிஸ்டிக். ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஸ்டாக் தான். பல மாதங்கள் கன்சால்டேஷனுக்கு அப்புறம்னு சொல்லலாம். இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னை போட்டு போன வாரம் மேலே போயிருக்கு. இந்த வாரம் சின்ன ஒரு கன்சால்டேஷன் தான் ஆயிருக்கு. பெரிய மூவ்மெண்ட் இன்னும் அது கொடுக்கல. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம். டவுன் ட்ரெண்டில் என்றைக்குமே மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வருது அப்படின்னா கன்ஃபார்மாக ப்ரைஸ் மேலே போக போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயுமே உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துச்சு. அடுத்த மாதம் செல்லர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு பையர்ஸ் கிட்ட மார்க்கெட் போனாலுமே பையர்ஸும் ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே இறக்கிருக்காங்க இந்த மாதத்தில். ஓகேங்களா? ஸோ வரும் மாதங்களில் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேஷன் தான் அப்படிங்கிறது தான் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு பிரேக் அவுட்டு உங்களுக்கு ஒரு ஹையர் ஹை போட்டு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 ட்ரெண்ட் லைனுமே அவன் தாண்டிட்டான். இப்படி நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுதான் உங்களுக்கு நிறையா டச்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல தான் கிடைக்கும். எனக்குமே டெக்னிக்கல் அனாலிசிஸில் மோர் நம்பர் ஆஃப் டச்சஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பெரிய மொமெண்டம் இல்லாமல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வெறும் ஒரு 5% மட்டும்தான் மேலே ஏறி இருக்குது. ஸோ சிபிஆரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா போன மாதமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சிபிஆரோட R2க்கு மேலே தான் முடிச்சிருக்கேன். விச் இஸ் ஸ்டாக் வந்து பயங்கர புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷன். போன மாதமே அது வந்து புல்லிஷ் ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபார்ம் ஆகக்கூடிய சிபிஆர் லைன். ஓகேங்களா? ஆல்ரெடி இது வந்து சிபிஆருக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி அது 1 ஹவரில் பண்ணுறீங்களா இல்லை வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போவே ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த சப்போர்ட்லேருந்து ரைஸ் ஆகி போகும்போது மேபி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிடச்சிச்சின்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே சப்போர்ட்லேருந்து போகிறதுனால ஐ திங்க் ஒரு 2-3 வீக்ஸ் டைமில் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளால் டைம் வந்து பர்டிகுலராக டிஃபைன் பண்ண முடியாது இவ்வளோ நாளில் மேலே போயிடும் அப்படின்ட்டு. பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கும் அண்ட் இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே போகும்போது பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லா கன்சாலிட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் வந்து கன்சாலிட் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த இடமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பிரேக் அவுட் தான். இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு செம ரேலி அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுடைய அனாலிசிஸ் பயன்படுத்தி இதுலேயுமே நீங்கள் வந்து சரியான என்ட்ரி எக்ஸிட் எடுத்துக்கங்க. ஸோ ரிஸ்க் ரிவார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் நான் வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது நீங்கள் வந்து இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுவே பார்த்திங்களா 9% வருது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அதிகமான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். பட் 9% நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தொடும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் கிடச்சிச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஃபர்தராக எக்ஸிட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு ஏன்னா இப்போ உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் போகுது அப்படின்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட்னு வச்சுக்கலாம். அதுவே அது கிட்டத்தட்ட ஒரு 20% பக்கமாக வந்துடும், 18% வந்துடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக மேலே போகும்போது டப்புலாம் போயிடாது. ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்கும். ஸோ அந்த இடத்துல கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் திருப்பியும் கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரேட் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். பட் உங்களுடைய கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பொசிஷன் சைஸிங்க்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுங்கள். வெயிட்டிங் டைம் வந்து மேபி அதிகமாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதில் வந்து என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு என்னுடைய சஜஷன்ஸ் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இந்த அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வாரம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.